இன்னைக்கு காலையில 6 மணிக்கு உங்க போனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்ததா? அந்த ஒரு குறுஞ்செய்தி தான் இப்ப தமிழக அரசியலோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற சுமார் 1,31,00,000 குடும்ப தலைவிகளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு தலா 5,000 ரூபாய் வந்து சேர்ந்திருக்கு. ஆமாங்க, நீங்க சரியா தான் கேக்குறீங்க. வழக்கமா வர்ற 1000 ரூபாய்க்கு பதிலா இப்ப ஒரே தவணையா 5,000 ரூபாய் வந்திருக்கு. இது ஏதோ சாதாரண அரசு அறிவிப்பு கிடையாது. 2026 தேர்தலோட முடிவையே தலைகீழா மாற்றப் போற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட ஒரு மெகா பிளான். இது வெறும் பணம் மட்டுமா, இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய அரசியல் கணக்கு என்ன? ஏன் இப்பவே இது கொடுக்கணும்? இதனால அரசுக்கு ஏற்படுற நெருக்கடி என்ன? இதையெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்க வீட்டு பொருளாதாரத்தையும் தமிழ்நாட்டோட அரசியலையும் சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்ல இந்த 5,000 ரூபாயோட கணக்கை நாம புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம், இது எதுக்கான பணம்னு. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய வர்ற 3 மாசத்துக்கான மகளிர் உரிமை தொகையை அரசாங்கம் இப்பவே அட்வான்ஸா கொடுத்திருக்கு. அதாவது ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் வீதம், 3 மாசத்துக்கு 3,000 ரூபாய். இது போக கோடைக்கால சிறப்பு உதவித்தொகை அப்படிங்கிற பேர்ல ஒரு 2,000 ரூபாய் போனஸ். ஆக மொத்தம் 5,000 ரூபாய் இன்னைக்கு காலையில பலருடைய அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகியிருக்கு. இதோட சேர்த்து பார்த்தா போன மாசம் பொங்கல் பரிசு தொகையா கொடுத்த ஒரு 3,000 ரூபாய், இப்போ இந்த 5,000 ரூபாய், அப்புறம் மே மற்றும் ஜூன் மாசத்துக்கான உரிமை தொகைன்னு கணக்கு போட்டா கிட்டத்தட்ட ஒரு குடும்ப தலைவியோட கைக்கு 10,000 ரூபாய் வந்து சேருது. இதுதான் இப்போ தமிழக அரசியல்ல ஸ்டாலினின் 10,000 ரூபாய் ஃபார்முலா அப்படின்னு பேசப்படுது. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். ஏன் திடீர்னு இந்த அவசரம்? ஏன் இந்த மாசம் 1000 ரூபாய்க்கு பதிலா 5,000 ரூபாயை அட்வான்ஸா கொடுக்கணும்? இதற்கான காரணத்தை முதல்வர் ஸ்டாலின் ஒரு வீடியோ மெசேஜ் மூலமா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. தேர்தல் நெருங்குற நேரத்துல டெல்லி சக்திகளும் அவங்களுக்கு அடிமையா இருக்கிற சில தமிழக சக்திகளும் சேர்ந்து இந்த திட்டத்தை தடுக்க பார்ப்பாங்க. தேர்தல் நடத்தை விதிகள் வந்துட்டா பெண்களுக்கு பணம் போறதை தடுத்து நிறுத்திடுவாங்க. அதனால தான் என் சகோதரிகளோட உரிமை தொகை தடையில்லாம கிடைக்கணுங்கிறதுக்காக முன்கூட்டியே தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாடுகள் வர்றதுக்கு முன்னாடியே மக்களோட கைக்கு பணத்தை சேர்த்துட்டா அது தேர்தல் நேரத்துல மிகப்பெரிய சாதகமான அலையை உருவாக்குங்கிறது தான் திமுகவோட வியூகம். இங்க தான் ட்விஸ்ட் இருக்கு. அரசாங்கம் இத ஒரு உரிமைன்னு சொல்லுது, ஆனா எதிர்க்கட்சிகள் இத வேற மாதிரி பாக்குறாங்க. உங்களோட கருத்து என்ன? ஒரு அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி முன்கூட்டியே பணத்தை வழங்குறது சரியா இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 1.31 கோடி பெண்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி. தமிழகத்துல எப்பவுமே பெண்கள் எந்த பக்கம் நிக்கிறாங்களோ அவங்க தான் கோட்டையை பிடிப்பாங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இதுதான் வரலாறு. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்போ அவங்களுக்கான மிகப்பெரிய பலமே இந்த பெண் வாக்காளர்கள் தான். அவங்கள இப்போ திமுக பக்கம் முழுமையா இழுக்கிறதுக்காகத்தான் இந்த மாஸ்டர் பிளான் போடப்பட்டிருக்கு. ஏன்னா 2026 தேர்தல்ல இப்போ புதுசா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் மூலமா களமிறங்கியிருக்காரு. இளைஞர்கள் வாக்குகளும் நகர்ப்புற வாக்குகளும் சிதற வாய்ப்பு இருக்கிறப்போ கிராமப்புற மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களோட வாக்குகளை தக்க வச்சுக்கிறது திமுகவுக்கு ரொம்ப முக்கியம். இந்த திட்டத்தோட பின்னணியை பார்த்தோம்னா 2021 தேர்தல்ல திமுக கொடுத்த மிக முக்கியமான வாக்குறுதி இது. ஆனா ஆட்சிக்கு வந்த 2 வருஷம் நிதி நிலைமை சரியில்லைன்னு சொல்லி கொடுக்காம இருந்தாங்க. 2023 செப்டம்பர்ல தான் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு இதை ஆரம்பிச்சாங்க. முதல்ல 1.13 கோடி பேருக்கு கொடுத்தாங்க. அப்புறம் படிப்படியா அதை உயர்த்தி இப்போ 1.31 கோடி பேருக்கு கொடுக்கறாங்க. இதுவரைக்கும் சுமார் 1.50 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த ஒரு திட்டத்துக்காக மட்டுமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒரு அரசாங்கம் தன்னோட பட்ஜெட்ல இவ்வளவு பெரிய தொகையை ஒரு நேரடி பண பரிமாற்றத்துக்கு ஒதுக்குறது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறைன்னு சில ஆய்வுகள் சொல்லுது. ஆனா இதுல ஒரு சிக்கலும் இருக்கு. தமிழ்நாட்டோட கடன் சுமை இப்போ 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி நிக்குது. ஒரே நாள்ல 1.31 கோடி பேருக்கு தரா 5,000 ரூபாய் கொடுக்கணும்னா அரசுக்கு தோராயமா 6,550 கோடி ரூபாய் தேவைப்படுது. இந்த தொகையை அரசாங்கம் எங்கிருந்து எடுக்குது? ஏற்கனவே கடன்ல இருக்கிற ஒரு மாநிலம் இவ்வளவு பெரிய பணத்தை ஒரே நாள்ல வாரி வழங்குறது பொருளாதார ரீதியா சரியா அப்படிங்கிற விவாதம் இப்போ கிளம்பியிருக்கு. PMK நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இதை பத்தி சொல்லும்போது, இது தேர்தல் தோல்வி பயத்துல திமுக செய்யற ஒரு வேலை, மக்களோட வரி பணத்தை வச்சு ஓட்டு வாங்க பாக்குறாங்க அப்படின்னு காரசாரமா விமர்சனம் செஞ்சிருக்காரு.
அதேபோல எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னதை முறியடிக்கத்தான் ஸ்டாலின் இப்போ இப்படி அட்வான்ஸ் கொடுக்கறாருன்னு சொல்லியிருக்காரு. ஆனா திமுக தரப்போ இது மக்களோட பொருளாதார சுதந்திரத்துக்கான முதலீடுன்னு சொல்றாங்க. இப்போ நாம ஒரு சின்ன ஒப்பீடு பார்ப்போம். அதிமுக தங்களோட குலவிளக்கு திட்டம் மூலமா 2000 ரூபாய் தர்றதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இதற்கு பதிலடியா முதல்வர் ஸ்டாலின் ஒரு முக்கிய அறிவிப்பை இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. அடுத்த முறை நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாயா உயர்த்துவோம்னு சொல்லியிருக்காரு. அதாவது திராவிட மாடல் 2.0. இது ஒரு அறிவிக்கப்படாத தேர்தல் அறிக்கைன்னே சொல்லலாம். ஒரு பக்கம் 5000 ரூபாய் கைக்கு வந்துடுச்சு, இன்னொரு பக்கம் எதிர்காலத்துல 2000 ரூபாயா உயரும்னு வாக்குறுதி. இந்த ரெண்டுக்கும் இடையில பெண் வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவு தருவாங்கங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி. இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. இந்த 1.31 கோடி பேர்ல நிறைய பேருக்கு இன்னைக்கு பணம் வரலேன்னு புகார்கள் எழலாம். ஏன்னா உங்க பேங்க் அக்கவுண்ட் கூட ஆதார் லிங்க் ஆகி இருக்கணும், அந்த அக்கவுண்ட் ஆக்டிவா இருக்கணும். அப்படி இல்லைன்னா பணம் வர்றதுல சிக்கல் இருக்கும். அரசாங்கம் இதை தவிர்க்கிறதுக்காக சிறப்பு முகாம்களை தமிழகம் முழுக்க நடத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. இதுல யார் யாருக்கு பணம் வரும் அப்படிங்கிற தகுதிகள்ல எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே யாரெல்லாம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த 5000 ரூபாய் கண்டிப்பா வரும்னு அரசு உறுதி சொல்லியிருக்கு. இந்த திட்டத்தை பத்தி சில பொருளாதார வல்லுநர்கள் என்ன நினைக்கிறாங்க? அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு குடும்ப தலைவியோட கைக்கு நேரடியா பணம் போகும்போது அது அந்த ஊரோட உள்ளூர் பொருளாதாரத்தை மேம்படுத்தும். பெண்கள் அந்த பணத்தை சேமிக்க மாட்டாங்க, உடனே அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவு பண்ணுவாங்க. இதனால கடையில வியாபாரம் அதிகமாகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆனா இதே பணத்தை உள்கட்டமைப்பு வசதிகளான ரோடு, பாலம் அல்லது தொழிற்சாலைகளுக்கு செலவு பண்ணியிருந்தா அது நிரந்தர வருமானத்தை தரும்னு இன்னொரு தரப்பு வாதாடுது. எது எப்படியோ இப்போதைக்கு மக்களோட கையில பணம் இருக்கு, இது அவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தந்திருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. தமிழக அரசியலோட தற்போதைய சூழலை பார்த்தோம்னா, விஜய் களமிறங்கியதுக்கு அப்புறம் எல்லா கட்சிகளுமே கொஞ்சம் அலர்ட் ஆகியிருக்காங்க. குறிப்பா பிப்ரவரி 2026ல இந்த அறிவிப்பு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இன்னும் சில வாரங்கள்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டா அப்புறம் எந்த புது அறிவிப்பையும் வெளியிட முடியாது. அதனால தான் பிப்ரவரி மாசத்திலேயே எல்லாத்தையும் முடிக்க ஸ்டாலின் பிளான் பண்ணியிருக்காரு. இது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான மூவ். எதிர்க்கட்சிகள் ஒரு புகார் கொடுத்தாலோ இல்ல கோர்ட்டுக்கு போனாலோ கூட நாங்க ஏற்கனவே பணத்தை போட்டாச்சு, இனிமேல் தடுக்க முடியாதுன்னு சொல்ல அரசாங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கும். இதற்கு முன்னாடி தமிழக அரசியல்ல இப்படி நடந்திருக்கா? 2006ல கருணாநிதி அவர்கள் கொடுத்த இலவச டிவி திட்டமும் 2011ல ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த மிக்சி கிரைண்டர் திட்டமும் தேர்தல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஆனா இப்போ காலம் மாறிடுச்சு. இப்போ இருக்கிற 2026 வாக்காளர்கள், குறிப்பா இளம் பெண்கள், வெறும் இலவசத்தை மட்டும் வச்சு முடிவெடுப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. வேலைவாய்ப்பு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு போன்ற பிரச்சனைகளையும் அவங்க கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இந்த திட்டத்தோட சேர்த்து அரசு மற்ற நலத்திட்டங்களையும் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா பிஜேபி தரப்புல இருந்து வேற ஒரு விமர்சனம் வருது. தமிழக அரசு ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டியே ஒரு வருஷத்துக்கு 70,000 கோடி ரூபாய்க்கு மேல கட்டுறாங்க. இப்படி இருக்கிறப்போ மக்கள் பணத்தை இப்படி ஓட்டுக்காக தூவுறது எதிர்கால சந்ததியினரை தான் பாதிக்கும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா திமுக தரப்போ நாங்க மாநிலத்தோட ஜிடிபி வளர்ச்சி விகிதத்தை 9.69% வச்சிருக்கோம். வளர்ச்சி இருக்கிற மாநிலத்துல மக்கள் நலத்திட்டங்களுக்கு செலவு பண்றது தப்பில்லை அப்படின்னு பதிலடி கொடுக்கறாங்க. இதையெல்லாம் தாண்டி சாதாரண மக்களுக்கு தேவைப்படுறது அவங்க அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான ஒரு சின்ன உதவிதான். அந்த உதவியை இந்த 10,000 ரூபாய் கொடுக்குமா? சரி, இப்போ சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் பார்ப்போம். நிறைய பேர் கேட்குற விஷயம், எனக்கு இந்த மாசம் 5000 வரலையே, நான் என்ன பண்ணணும்? முதல்ல உங்க வங்கி கணக்கை செக் பண்ணுங்க. உங்க அக்கவுண்ட்ல ஏதாவச்சும் கேவைசி பெண்டிங் இருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்க பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போய் முறையிடலாம். இரண்டாவது கேள்வி, இப்போ புதுசா விண்ணப்பிக்க முடியுமா? அரசாங்கம் இப்போதைக்கு ஏற்கனவே இருக்கிற பயனாளிகளுக்கு தான் பணத்தை அனுப்பியிருக்கு.
புதுசா விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதிகமா இருக்கும்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இந்த திட்டத்தை பத்தி பொதுவான ஒரு கருத்து நிலவுது. இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இல்ல டெஸ்பரேஷனா? அதாவது இது ஒரு புத்திசாலித்தனமான முடிவா இல்ல பயத்துல எடுத்த முடிவா? அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது ரெண்டுமே கலந்து தான் இருக்கு. திமுகவுக்கு ஒரு பக்கம் கடந்த சில தேர்தல்கள்ல கிடைச்ச வெற்றி கொடுத்த தன்னம்பிக்கை இருந்தாலும், மறுபக்கம் உருவெடுத்திருக்கிற புதிய அரசியல் போட்டிகள் அவங்கள இந்த மாதிரியான ஒரு அதிரடி முடிவை எடுக்க வச்சிருக்கு. ஆனா மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் ஓட்டிங் அன்னைக்கு தெரியும். ஒரு பக்கம் 5000 ரூபாய் பணம், இன்னொரு பக்கம் எதிர்கால வாக்குறுதி. இதுக்கு எதிரா எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியான யுக்தியை பயன்படுத்த போறாங்கங்கிறது தான் இனிமேல் சுவாரஸ்யமான விஷயம். தமிழக அரசியல்ல பணம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா அது வெறும் வாக்கிற்கு பணம் அப்படின்னு இல்லாம நலத்திட்டமா மாறும்போது அதோட வலிமை அதிகமாகுது. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த திட்டத்தை மகன் தன் தாய்க்கு செய்யும் கடமை அல்லது அண்ணன் தன் தங்கைக்காக செய்யும் உதவி அப்படின்னு ஒரு சென்டிமெண்டல் டச் கொடுக்கறாரு. இந்த சென்டிமெண்ட் வேலை செய்யுமா இல்ல மக்கள் இதை ஒரு தேர்தல் கிஃப்டா மட்டும் பாப்பாங்களா? நாம காத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இந்த 10,000 ரூபாய் கணக்கு 2026 தேர்தலோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற ஒரு முக்கியமான காரணியா இருக்க போகுது. முடிவா நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு அரசாங்கம் கொடுக்கிற பணமோ மக்களோட வரிப்பணம் தான். அது மக்களுக்கே போறதுல தப்பில்லை. ஆனா அது எந்த நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது, அதனால மாநிலத்துக்கு என்ன லாபம்ங்கிறத நாம தான் யோசிக்கணும். இந்த திட்டம் ஒரு பக்கம் பெண்களுக்கு பொருளாதார ரீதியா கை கொடுக்கும், அதே நேரத்துல மாநிலத்தோட நிதிச்சுமையையும் அதிகரிக்குது. ஒரு பொறுப்பான வாக்காளரா நீங்க எதை முக்கியமா கருதுறீங்க? 1000 ரூபாய் உரிமை தொகையா இல்ல தரமான கல்வி மற்றும் வேலை வாய்ப்பா? உங்களோட முடிவை நீங்க தான் எடுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அரசியல் அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.